ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆலு பராத்தா. ஆலுனா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? நம்மளுடைய உருளைக்கிழங்கு தான் இந்தியில் ஆலுன்னு சொல்கிறோம். ஒன் ஆஃப் த நார்த் இந்தியன் வெரைட்டிஸ்லேயே ரொம்ப பாப்புலரான ரெசிபி எதுன்னு சொன்னால் இந்த ஆலு பராத்தாவை சொல்லலாம். யூஸ்வலாகவே சப்பாத்தி மாவில் ஏதாவது ஒரு மசாலாவை ஸ்டஃபிங்கை வச்சு செய்கிறது தான் பராத்தான்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சு செய்கிறதுனால தான் இதுக்கு ஆலு பராத்தான்னு பேர். நார்த் இந்தியன் டிஷ்ன்றனால இது ரொம்ப ப்ராசஸ் நிறைய இருக்குமோ, செய்கிறது கஷ்டம்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். அதையே நம்ம எப்படி டேஸ்டியாக சிம்பிளாக குவிக்காக செய்யலான்ற ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்காக நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். குவான்டிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த 1 கப்புன்றது ஒரு 250 கிராமாக இருக்கும். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1 கப் மாவில் நம்ம 3 பராத்தா செய்யலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஓமம் டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியமான பொருள்னு நமக்கு தெரியும். அதுவும் நம்ம இது உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறதுனால முக்கியமாக கண்டிப்பாக நம்ம இதில் ஓமம் சேர்க்கணும். அதனால் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம் எடுத்து அதோட கூட ஒரு 2 டீஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நெய்யை மெல்ட் பண்ணி நம்ம இந்த ஓமம் நெய் தேவையான சால்ட்டு சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவாக நம்ம இதை பிசைய போகிறோம். மசாலா ஸ்டஃபிங்காக நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை உங்களால் நல்ல கட்டிகள் இல்லாமல் மசிக்க முடிஞ்சால் ஓகே. ஏன்னா ஒரு கட்டி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஸ்டஃபிங்கில் வச்சு சப்பாத்தியாக திரட்டும் போது நமக்கு ஸ்மூத்தாக அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிரேட்டரில் பெரிய கண்ணாக இருக்கிற இதில் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா துருவி, நான் இந்த மாதிரி துருவி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயம் பொடியாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஸ்டஃபிங்கை வச்சு திரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாவை இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ரெசிபிக்கு தேவையான கொத்தமல்லியை இது மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவில் தேவையான உப்பு சேர்த்து ஓமத்தையும் சேர்த்துட்டு நான் இது மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நெய்யை, அதை இந்த மாதிரி உருக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுருங்க. நெய்யும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிறபடி நல்லா கலந்து விடுங்க. நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான சப்பாத்தி மாவு டெக்ஸ்சருக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா சப்பாத்தி நமக்கு அது கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்காது. இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா? இப்போ கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு பதம். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி எண்ணெயை தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நம்ம ஸ்டஃபிங்கான மசாலா செய்கிறதுக்காக கடாயை வச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். போட்டு பச்சை வாசம் போக நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்தா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வதங்கின உடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். நம்ம இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பொடி வகையெல்லாம் சேர்த்துடலாம். சீரகத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசம் போக நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா பொடியோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம்.
நம்மளுடைய ஆலு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி போட்டு இதை இறக்கி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆற வச்சிடலாம். ஏன்னா சூடாக இருக்கும்போது நம்மளால் இதை உருண்டையாக பண்ணி நம்ம ஸ்டஃபிங்காக செய்ய முடியாது. அதனால் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. நான் இந்த உருண்டைகளாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் நம்ம 1/2 hour ஊற வச்சுருந்தோம் இல்லையா, மாவும் நல்லா ஊறி இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பராத்தா எப்படி திரட்டுறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஸ்டஃபிங் வந்து எந்த சைஸில் அந்த உருண்டைகள் இருக்கோ அதே அளவு தான் நம்மளுடைய மாவு உருண்டையும் அதே சைஸில் தான் இருக்கணும். ஏன்னா மாவு வந்து அதிகமாக இருந்ததுன்னா சைஸில் நீங்கள் வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஏதாவது வந்து ஒரு இடத்துல தனியாக மாவு தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். சேம் சைஸாக இருக்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்த சப்பாத்தி டோவை டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது திரட்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மெல்லிதாக இல்லாமல் கொஞ்சம் கனமாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆலு ஸ்டஃப்பை உள்ளே வச்சுட்டு அப்படியே ப்ளீட்ஸ் மாதிரி இதை மடிச்சுக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ப்ளீட்ஸு அழகாக ஒரு மணி பேக் மாதிரி இது வந்துடும். அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வர எக்ஸஸாக இருக்க அந்த டோவை எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இப்போ சாஃப்டாக தட்டிக்கோங்க. பார்க்கும்போது தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக வந்திருக்கு பாருங்கள். ப்ரெஷர் கொடுக்காம சாஃப்டாக தட்டுங்க. திரும்பவும் நம்ம இப்போ டஸ்ட் பண்ணிவிட்டு பராத்தாவை இட ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும். ஏன்னா சப்பாத்தியை தான் உங்களுக்கு மெலிசாயிடணும். பராத்தான்றது எப்பவுமே இந்த திக்னஸில் தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா அந்த சைஸை பற்றி. ஸ்டஃபிங்கும் நம்ம சப்பாத்தி டோவும் சேம் சைஸில் இருக்கணும். இதனால தான் நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம உள்ளே வச்ச ஸ்டஃபிங்கு எந்த இடத்துலையும் மாவு இல்லை. ஃபுல்லாக நம்ம அந்த சப்பாத்தி டோவும் அந்த இதுவும் நம்ம ஸ்டஃபிங்கும் வந்து கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கு. தவா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம திரட்டி வச்சிருந்த ஆலு பராத்தாவை இதில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ளேம் ஹையாக இருந்தால் தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு 20 seconds ஆன உடனே நம்ம ஃப்ளிப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ப்ரௌன் ஸ்பாட்ஸ் தெரியுது பார்த்தீங்களா வீடியோவில்? இந்த மாதிரி நமக்கு ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்தோடனே நான் இங்கே நெய் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு டயட் கான்ஷியஸ் இருந்தால் நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எப்படி ஃப்ளஃபியாக வருது பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பராத்தாவையும் நான் தவாவில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால கையில் பண்ணுறேன். நீங்கள் கரண்டி வச்சு இதை ஃப்ளிப் பண்ணி விடுங்க. கையில் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டெலிஷியஸ் நார்த் இந்தியன் ரெசிபியான ஆலு பராத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் ஃப்ரெஷ் கர்டு தான். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் கர்டில் கொஞ்சம் ஜீரா பவுடரும் காஷ்மீரி மிளகாத்தூளும் ஸ்ப்ரெட் பண்ணி இது மாதிரி சர்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவோ இல்லை டின்னருக்கான ரெசிபியாவோ செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாரு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேர மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், பை ஃப்ரம் சாரு.